வணக்கம் புதுயுகம் நேயர்களே. பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புரோக்கன் கிளாஸ் பெயிண்டிங் எப்படி செய்கிறதுன்றத சொல்லித்தர போகிறேன். நீங்களும் இதை பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போது இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு டிசைன் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸு. இப்போது இந்த டிசைன் ஷீட் மேலே இந்த கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 3D அவுட்லைனர் உங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கிது. எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. இப்போ நான் சில்வர் கலர் 3D அவுட்லைனர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அவுட்லைனர் வச்சு இப்போ இந்த ரோசஸை நான் அவுட்லைன் எடுக்க போகிறேன். மார்க்கெட்டில் உங்களுக்கு விதவிதமான கலர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கலர்ஸில் வாங்கிக்கலாம். சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது, பிளாக் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. எந்த கலரில் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வாங்கி நீங்கள் அவுட்லைன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறது சால்வன் பேஸ் கலர் பண்ண போகிறேன். புரோக்கன் கிளாஸ்க்கு நீங்கள் நார்மலாக எப்போவுமே கிளாஸ் பெயிண்டிங்கே பண்ணியிருப்பீங்க. நிறைய குட்டீஸ் பார்த்திங்கன்னா கிளாஸ் பெயிண்டிங்னுவாங்க. ஆனால் எப்போதும் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு புரோக்கன் கிளாஸ் வச்சு பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும், லுக்காக இருக்கும், நேச்சுரல் லுக் கொடுக்கும். உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் மட்டும் இதே மாதிரி ஒரு கிளாஸை வாங்கி உடச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரோசஸ்லாம் இப்போ அவுட்லைன் எடுத்துட்டேன். இப்போது லீஃப்க்கு எடுக்க போகிறேன். இதில் நீங்கள் சின்ன தப்பு வந்தால் கூட ட்ரை ஆன பின்னாடி நீங்கள் அதை பிரித்து எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் கிடையாது, தப்பு வருது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இப்போ நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஃபினிஷ் பண்ணது இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதில் எப்படி புரோக்கன் வச்சு கிளாஸ் கலர் வச்சு எப்படி ஃபில் பண்ணுறேன்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதே கிளாஸ் தான் நான் இப்போது இதை உடச்சி பீஸாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸஸ்லாம் நான் செலக்ட் பண்ணி இப்போ இதில் ஃபில் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா சின்ன பீஸு சின்ன இடத்துக்கும், பெரிய பீஸ் பெரிய இடத்துக்கும் நீங்களே இதெல்லாம் அழகாக செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி பீசஸ்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கையில் எதுவும் படாமல் அழகாக பண்ணலாம். இப்போ இந்த உடஞ்ச கிளாஸஸ் கையை கிழிச்சிருமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது உடஞ்ச கிளாஸ் உங்களுக்கு உடச்ச பின்னாடி உங்களுக்கு குத்தாது. பாருங்கள், நானும் எடுக்கிறேன் பாருங்கள், நார்மலாக தான் எடுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் கையை கிழிச்சிக்கிட்டு ரத்தம் வர்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வேறு எந்த கிளாஸும் கிடையாது. இதே சேம் இந்த கிளாஸை வச்சு தான் நான் இப்போ ஃபில் பண்ணியிருக்கேன். இதில் இப்படி கேப்பெல்லாம் வரதான் செய்யும். இந்த கிளாஸ்க்கு நடுவில் நிறைய கேப்லாம் இருக்க தான் செய்யும். புரோக்கன் எவ்வளோ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சா போகிறோம். இப்போ நான் வச்சு முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் கிளாஸ் கலர் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இதில் வாட்டர் பேஸ்டு இருக்குது, சால்வன் பேஸ்டு 2 இருக்குது. புரோக்கன் கிளாஸ்க்கு கம்பல்சரி சால்வன் பேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதில் கம்மு ஒட்டலை. ஏன்னு கேட்டால் சால்வன் பேஸ்லேயே இது ஒட்டிக்கும். அதனால் நான் வாட்டர் பேஸ்டு யூஸ் பண்ணாமல் சால்வன் பேஸ்டு யூஸ் பண்ணுறேன். அதனால் இதில் நான் ஒட்டாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் கிளாஸ் கலர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு கிளாஸ் மேலேயும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்லாம் ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக ஃபில் பண்ணிக்கிட்டே போகணும். உங்களுக்கு இந்த சால்வன் பேஸ்லேயே உங்களுக்கு அந்த கிளாஸ் நல்லா போய் ஃபிக்ஸ் ஆகிடும். ஆனால் இது காயறதுக்கு கம்பல்சரி 1 டே ஆகும். இந்த சால்வன் பேஸ் பாருங்கள், நான் ஒவ்வொரு இடமா கேப்லேயும் ஊற்றுறேன், இந்த கிளாஸ் மேலேயும் ஊற்றுறேன். 2 மேலேயும் பட்டாதான் உங்களுக்கு என்னென்னா கிளாஸ் போய் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். க்ளூவே தேவை கிடையாது. நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டணுன்ற அவசியமே உங்களுக்கு கிடையாது. இப்போ பாருங்கள், இங்கெல்லாம் நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், நான் இந்த இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ 1 டே ஆகும் இது காயறதுக்கு. இது இப்போ காஞ்ச பீஸு நான் ரெடி பண்ண பீஸு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி உடஞ்ச பீசஸ் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்போ இந்த பீசஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை கை வச்சு பார்க்குறேன், எதுவுமே ஆகலை பாருங்கள். ஸ்க்ராச்சஸ் ஆகாது, ஒன்றும் ஆகாது. எவ்வளோ அழகான பீஸ். நீங்களே வீட்டிலையே அழகாக பண்ணலாம். இதை வெளியில் போய் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து 2000 3000 ஆகும். ஆனால் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 300க்குள்ளே இவ்வளோ ஒரு அழகான பீசஸ் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு கிராஃப்ட் கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.